6 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி கோவிட் சுச்சுவேஷனில் நம்மளாம் லாக்டவுனில் இருந்தோமோ அந்த சுச்சுவேஷன் திருப்பி வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த தடவை வைரஸ்னால இல்லை, அது ஒரு போர்னால. இதை யார் சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சிஸ் இவங்க தான் சொல்லியிருக்காங்க. நேற்றுக்கு வேர்ல்டில் ஒரு பெரிய அப்டேட் ஒன்று வந்திருக்கு. ஈரானுக்கும் யூஎஸ்க்கும் நடக்கிற போரில் ஈரான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை மூடி வச்சிருக்காங்க. இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸில் தான் வேர்ல்டுக்கு தேவையான 33% ஆயில் வந்து அந்த வழியாக தான் வருது. அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை ஈரான் வந்து லாக் பண்ணி தன்னோட கண்ட்ரோலில் எடுத்து வச்சிருக்காங்க. அதனால வேர்ல்டு ஃபுல்லாக பெட்ரோல் ரேட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எக்ஸாம்பிளுக்கு எங்கெங்கே இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் 42%, ஸ்ரீலங்காவில் 35%, ஜப்பானில் 17%, டர்க்கியில் 27%, பிலிப்பைன்ஸில் 24%, இட்டலியில் 19%, ஈஜிப்டில் 25%. எல்லா கண்ட்ரிலையும் பெட்ரோல் ரேட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் இன்னும் நம்ம கண்ட்ரியில் இன்க்ரீஸ் ஆகலை. நம்ம கவர்மெண்ட் அதை கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. ஆனால் எவ்வளோ நாளைக்குன்னு தெரியாது. கூடிய சீக்கிரத்தில் நம்ம கண்ட்ரிலையும் இன்க்ரீஸ் ஆக அதிக சான்சஸ் இருக்குது. அதனால் வேர்ல்டில் இருக்க டாப் ரிச்சஸ்ட் 33 கண்ட்ரிஸ் என்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, அதாவது 10 சஜஷன்ஸ் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நீங்கள் இந்த பேனிக் சுச்சுவேஷனில், இந்த மாதிரி டிமாண்ட் சுச்சுவேஷனில் அவங்க கையில் இருப்பு வச்சிருக்க ஸ்டாக்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் காலியாகிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால அவங்க என்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 10 சஜஷன்ஸை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி போர் முடிகிற வரைக்கும் நீங்கள் வந்து நம்ம எப்படி ஃபஸ்ட்டு கோவிட்டில் லாக்டவுனில் இருந்தோமோ, லாக்டவுனில் இருந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணமோ, அது மாதிரி நீங்கள் இப்போ மறுபடியும் உங்களால் முடிஞ்சால் ஒர்க் ஃப்ரம் ஹோமாக கையில் எடுங்க, முடிஞ்ச அளவுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மேக்ஸிமம் இப்போ அது முக்கியமான பாயிண்ட்டு, எனக்கு இதனால தான் ஒரு வேலை போரே நடக்குதும் அப்படின்ட்டு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், மறக்காமல் சொல்லிவிடுவாங்க. ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாரும் நார்மல் வெஹிக்கிள்லேருந்து ஈவி கார்ஸ், அந்த ஈவி பைக்ஸ் எல்லாத்துக்கும் அதுக்கு மாறுங்க, அப்போ தான் நம்ம இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு என்ன டவுட்டுன்னா, கவர்மெண்ட் முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்துச்சு. ஆக்சுவலாக 2027 பாதி வரைக்கும் 50% நாங்கள் வந்து, அதாவது பெட்ரோல் டீசல் காரெல்லாம் நாங்கள் அவாய்ட் பண்ணிடுவோம், 50% ஈவியில் மாறி இருப்போம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருந்துச்சு. நம்ம மக்கள் அதெல்லாம் பெருசாகவே ஈவி சைடு வந்து நம்பிக்கை இல்லாமல் இருந்தாங்க. ஒருவேளை உலகம் ஃபுல்லாக ஒர்க்ஸலாக எல்லாமே ஆயில் இதிலேருந்து, பெட்ரோல் இதிலேருந்து ஈவிக்கு மாற போகிறதுக்காண்டி ஆக்சுவலாக அதனால தான் இந்த ஒரு போரே நடக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு பர்சனலாக ஒரு டவுட் வந்துச்சு. உங்களுக்கு என்ன ஒரு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இந்த மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஃபாலோ பட்டனை தடியுங்க.